ಸಾಲಂಕಾರಕ ಕಾವ್ಯನಾಟಕ ಕಲಾ ಕಾಣಾದ ಪಾತಂಜಲ ತ್ರಯ್ಯರ್ಥ ಸ್ಮೃತಿ ಜೈಮಿನೀಯ ಕವಿತಾ ಸಂಗೀತ ಪಾರಂಗತಃ ವಿಪ್ರಕ್ಷತ್ರ ವಿಡಂಗ್ರಿ ಜಾತ ಮುಖರ ಅನೇಕ ಪ್ರಜಾ ಸೇವಿತಃ ಶ್ರೀಮತ್ ಸದ್ಗುರು ರಾಘವೇಂದ್ರ ಯತಿರಾಟ್ ಕುರ್ಯಾದ್ರುವಂ ಮಂಗಳಂ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருபியோ நமக. ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து 140வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கு மிக்க நன்றி. இது போலவே நீங்கள் வரும் காலங்களிலும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த வாரம் எடுத்திங்கனாக்கா இது வந்து ராகவேந்திர சப்தாகான்னு சொல்லுவாங்க. அதாவது ராகவேந்திரர் பட்டாபிஷேக நாளிலிருந்து அவருடைய பிறந்தநாள் வருகிறது. அடுத்த சனிக்கிழமை அவருடைய பிறந்தநாள் வருகிறது. 4 நாளைக்கு முன்னாடி அவர் பட்டாபிஷேகம் செய்த நாள், அதாவது அவர் சன்னியாசம் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவருடைய பிறந்தநாள் வரும் வரை அந்த வாரம் இருக்கிறது. அதை வந்து ராகவேந்திர சப்தாகான்னு சொல்லுவாங்க. ஸோ போன வாரமும் ஒரு ராகவேந்திரர் பாட்டை போடணும், அடுத்த வாரம் ஒரு ராகவேந்திர பாட்டை போடணும்னு தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் போன வாரம் அன்றைக்கி சிவராத்திரி வந்ததுனால சிவனை குறித்து ஒரு பாடலை போட்டுவிட்டோம். ஆக்சுவலி அந்த மார்ச் 8ஆம் தேதி 9ஆம் தேதி வந்து அவருடைய பிறந்தநாளும் வந்தது, அதை எடுத்து போட்டுருந்துருக்கலாம். ஆனால் அன்றைக்கி சிவராத்திரி வந்ததுனால சிவனுடைய பாடலை போட்டிருந்தோம். ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, நம்ம வந்து ராகவேந்திரன் மேல் ஒரு பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடலுக்கு போவதற்கு முன்னால் ராகவேந்திரரை பற்றி சிறு குறிப்பு கொடுத்து விட்டு நான் போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா ராகவேந்திரரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இது வரைக்கும் சொன்னவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய விஷயங்களை ராகவேந்திரரை பற்றி கூறிவிட்டார்கள். ராகவேந்திரரை பற்றி தெரியாதவர்களே இல்லை, அந்த அளவுக்கு அவர் பிரசித்தி பெற்றவர். ஸோ நாம் சொல்லி தான் அவருக்கு வந்து அவரை பற்றி தெரியணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு 2 வார்த்தையை அவரை பற்றி கூறிட்டு அதுக்கப்புறம் பாடலுக்கு போடலான்னு இருக்கேன். ஸோ இது ராகவேந்திர சாமியோட காலம்னு பார்த்தீங்கன்னா 1595லேருந்து 1671 வரைக்கும். இவனுடைய மூதாதையர்கள்லாம் பார்த்திங்கன்னா விஜயநகரத்துலேருந்து வந்தவர்கள். அவருடைய தாத்தாலாம் பார்த்திங்கன்னா தாத்தா முத்தாத்தாலாம் வந்து முப்பாட்டனார்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கிருஷ்ணதேவராயர் சபையில் இருந்தவர்கள். அவர் கிருஷ்ணதேவராயருக்கு வீணை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தவர். இவருடைய பரம்பரையே வீணை வித்வான்கள். இவரும் ஒரு பெரிய வீணை வித்வான், நல்ல சங்கீத வித்வான். ராகவேந்திரர் கூட நன்றாக பாடக்கூடியவர், நன்றாக வீணை வாசிக்கக்கூடியவர். ஸோ அவருடைய வம்சமும் அது போல் இருந்தது. அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே புவனகிரியில் வந்து அந்த முகலாயர் படையெடுப்புக்கு அப்புறம் அவங்கெல்லாம் அங்கேருந்து எல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க. விஜயநகரத்துலேருந்து பிரிஞ்சு போகும்போது ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு நோக்கி வரும்போது அவங்க வந்து இங்கே புவனகிரியிலேயே வந்து தஞ்சம் அடைகிறார்கள். ஆக்சுவலி முதல்ல கடலூர் வராங்க, கடலூருக்கு அப்புறம் புவனகிரி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, வரலாறு சொல்லுது. இவருடைய பூர்வீகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து சங்கு கர்ணன் ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு என்ன வேலைன்னாக்கா, பிரம்மதேவனுக்கு தினமும் பூஜை செய்வதற்கு மலர்களை கொய்து கொண்டு வந்து கொடுப்பது தான் அவருடைய வேலை. அப்படி செய்யும்போது ஒரு நாள் என்ன பண்ணிடுறான், அவன் மலர்கள் கொய்து கொண்டு போகும்போது மலர்களுடைய அழகிலே மயங்கி அங்கேயே இருந்துடுறான், அதை அனுபவிச்சுட்டு இருந்துடுறான். அவருடைய சரியான காலத்திற்கு பூவை கொண்டு போய் கொடுப்பதில்லை பிரம்மனுக்கு. ஸோ பிரம்மனுக்கு இதனால் கோபம் வந்து விடுகிறது. நீ வந்து பூலோகத்தில் பிறப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு அரக்கனாக பிறப்பாயாகன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறாரு, சாபம் கொடுக்குறாரு. அப்போ அவன் வந்து அவர் காலில் வந்து அழறான், என்ன இந்த சின்ன தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் இப்படி பண்ணியிருக்க வேண்டாம், எனக்கு எதுக்காக பிரயோஜனம், நீ அரக்கனாக இப்படி இருந்தாலும் நீ அரக்கனாக இருக்க மாட்டாய், நீ ஹரிபக்தனாக இருப்பாய், பெரிய பெரிய ஹரிபக்தனாக இருந்து நிறைய பெரிய பிரசித்தி ஆவாய், நீ ரொம்ப ப்ராப்ளம் ஆவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் தான் என்ன பண்ணான்னாக்கா பிரகலாதராக வந்து பிறக்கிறார். இரண்டகசிபின் மகனான பிரகலாதராக பிறக்கிறார். அதற்கு அடுத்த பிறவிலே அந்த பிரகலாதன் பகலீகனாக பிறக்கிறார். எப்போது கிருஷ்ணன் அவதாரம் மகாபாரத போரிலே அவர் பகலீகன் பங்கெடுத்து கொண்டு பீமனின் கையினால் வதைப்படுகிறார். அப்போ அவர் வந்து அந்த பிரிவிலே பீமனின் கையில் வதைப்படுகிறார். அதற்கு அடுத்த பிரிவில் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா வியாசராஜராக பிறவி எடுக்கிறார். வியாசராஜராக பிறவி எடுத்து துவைத சித்தாந்தத்திலே நிறைய நூல்களை எழுதி நிறைய 732 ஹனுமன் விக்கிரகங்களை எல்லாம் பிரதிஷ்டை செய்து மிகவும் பிரசித்தி பெற்றவராக இருக்கிறார். அதற்கு பிறகு அந்த வியாசராஜர் தான் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ராகவேந்திரராக அவதாரம் எடுக்கிறார். அதுதான் இவருடைய பூர்வீகம். இவர் வந்து திம்மண்ண பட்டருக்கும் கோவிலாம்பாளுக்கும் அவர் பிறக்கிறார். எங்கன்னாக்கா புவனகிரியில் பிறக்கிறார். அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ வேங்கடநாதன் பேர். பின்னாளிலே அவர் சன்னியாசம் மேற்கொண்ட பிறகு அவருக்கு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்கிற பட்டம் வருகிறது. நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். சுதா பரிமளா அப்படிங்கிற நூல் இருக்கு இல்லையா, ஜெயதீர்த்தருடைய நியாய சுதா வியாக்கணம் பண்ணி எழுதின சுதா பரிமளாங்கிற ஒரு நூல் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. அதனால தான் அவருக்கு வந்து பரிமளாச்சாரியார் அப்படின்னு பேர் கிடைச்சது, பட்ட பேர் கிடைத்தது. அப்புறம் வந்து தந்திர தீபிகா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, பிரம்மசூத்திரத்தின் மேலே, அதாவது துவைத்த சித்தாந்தத்தை
பேசிக்காக எடுத்துக்கிட்டு வியாசராஜர் எழுதியதுக்கும் ஜெயதீர்த்தர் எழுதிய நூல்களையும் அடிப்படையாக கொண்டு அந்த இதை வந்து தந்திர தீபிகா அப்படின்னு ஒரு அருமையான நூலை எழுதுகிறார். அது இல்லாமல் பாவதீபான்னு சொல்லிட்டு ஜெயதீர்த்தர தத்துவ பிரகாஷிகான்னு ஒரு நூல் இருக்குது, அதுக்கு விவேகானந்தம் எழுதுகிறார். ஸோ இவ்வளவு பிரசித்தி பெற்றவர் திரு ராகவேந்திரர். சொல்லவே வேணாம், அவருக்கு நிகழ்காலத்திலே கல்பவருஷமாக காமதேனவாக இருந்து கொண்டு நம்மளுக்கு எல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். யார் அவரை நம்பி போய் சரணடைகிறார்களோ நிச்சயமாக அவருக்கு அவர் அருள் புரிகிறார். இது என்னுடைய பர்சனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்ன கஷ்டம்னாலும் அவரை போய் சரணடைஞ்சானா நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் பரிகாரமாகிடுச்சு. ஸோ அது மாதிரி ஒரு கலியுகத்திலே கல்பவருஷமாக காமதேனவாக வரங்களை தந்து கொண்டு இருப்பவர் நம்மளுடைய வியாசராஜரினுடைய அம்சமான ஸ்ரீ ராகவேந்திரர். அவருடைய இந்த சப்தாகத்தில் இந்த அவரை போற்றும் வரத விட்டலதாசரு எழுதிய ஒரு பாடல் எடுத்துக்கிறோம். யார் இவர் வரத விட்டலதாசரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து கோபாலதாசருடைய வரத கோபால விட்டலதாசருடைய ஒரு பேர். ஆக்சுவலி இவர் வந்து கோபாலதாசருடைய இளைய தம்பி. கோபாலதாசர் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க 4 பேர் இருக்காங்க. அதில் 3 பேருமே வந்து 4 பேருமே தாசர்களாக இருக்கிறார்கள். அதில் இவர் மட்டும்தான் சம்சாரி ஆகிறார். பாக்கி எல்லாம் வந்து பிரம்மச்சாரியாக இறந்து விடுகிறார்கள். ஸோ இவரால் தான் நம்முடைய வம்சம் வளர்கிறது. இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா 1775. இவருடைய பாடல்கள் குறைவாக தான் இருக்கார். இவருடைய அங்கிதம் பார்த்தீங்கன்னா வரதகோபால விட்டலா அப்படிங்கிறது தான் இவருடைய அங்கிதம். இவர் வந்து பிறந்தது வந்து மொசூர்கல்ல தான், வாழ்ந்ததெல்லாம் கத்வாலில். லாஸ்ட்டாக அவர் முக்தி அடைந்தது வந்து உத்தனூரில் முக்தி அடைகிறாரு. இவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறார், அவரும் ஒரு தாசராக இருக்கிறார். வெங்கடேச விட்டல தாசர்னு அங்கிதத்தில் அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஸோ அவர் எழுதிய வெறி குறைந்த பாடல்கள்லாம் கிடச்சிருக்கு. வரத கோபால விட்டலர் எழுதிய பாடல்கள் குறைவாக தான் கிடச்சிருக்கு. அவர் நிறையா வந்து கோபாலதாசர் மேலே எழுதியிருக்காரு. கோபாலதாசர் மேலே, ராகவேந்திரர் மேலெல்லாம் நிறையா பாடல், விஜயதாசர் மேலெல்லாம் நிறையா பாடல்கள் எழுதியிருக்காரு. நம்மளுக்கு வெறும் குறைவாக தான் கிடச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இவரை பற்றி. இவர் வந்து ராகவேந்திரர் மேலே எழுதிய ஒரு பாடல் தான் வந்து சந்திரா குணசாந்திரா அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த 2 பாடிருக்காங்க. உமா மற்றும் சுபத்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். அவங்க வந்து பஜனா மண்டலியில் இருப்பவர்கள், ஹைதராபாத்தில் பஜனா மண்டலியை சேர்ந்தவர்கள். அவர்கள் நிறைய பஜனா மண்டலியில் நிறைய பாடல்கள் பாடிக்கொண்டிருப்பவர்கள். நமக்காக இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அவங்க நமக்கு இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த பாட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ராகவேந்திரரை ஒரு சந்திரனாக உருவப்படுத்துகிறார். ஒரு சந்திரனாக உருவப்படுத்தி இந்த சந்திரன் யாராருக்கு எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா குமுதத்திற்கு வந்து உகந்தது, ரொம்ப பிடிக்கும். குமுதம் சந்திரனை பார்த்து மலரும். அதே மாதிரி சக்கோரான்னு ஒரு பறவை இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திர ஒளியே உண்டு வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான கற்பனை பறவைன்னு சொல்கிறாங்க. அது வந்து சந்திர ஒளியை மிகவும் விரும்பும், சந்திரனை மிகவும் அது விரும்பக்கூடிய ஒரு பறவை. இந்த சந்திர ஒளியே உணவாக உண்டு வாழக்கூடிய பறவைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு எப்படி இருக்கும், தாமரைக்கு அதே பார்த்தீங்கன்னா தாமரை சூரியனை பார்த்தா மலரும், சந்திரனை பார்த்தால் சூரியன் விடும். அது மாதிரி இவர் சந்திரனா பாவித்து இவர் யாராருக்கு எப்படி அப்படின்னு ஒரு வர்ணித்து கொண்டு வருகிறார். இந்த பாடல் முழுவதுமே ஊமைகளால் நிறைந்த பாடல். இது சின்ன பாடல் தான், ஆனால் ஊமைகளால் நிறைந்த பாடல் இது. இப்போ பாடலுக்கு போவோம். முதல்ல நம்ம திருமதி உமா அவர்களும் திருமதி சுபத்ரா அவர்களும் பாடிய பாடலை கேட்போம். அதுக்கு பிறகு பாடலுக்கு போவோம். வாங்க. ஹரே ஸ்ரீனிவாச குரு ராகவேந்திர चंद्रा गुण सांद्रा राघवेंद्र चंद्रा गुण सांद्रा सद्वैष्णव कुमुद के चंद्रा सद्वैष्णव कुमुद के चंद्रा चंद्रा गुण सांद्रा राघवेंद्र चंद्रा गुण सांद्रा श्री रघुराम पदाम्बुज भृंगा श्री रघुराम पदाम्बुज भृंगा मारुत मत शुभ वारिधि के पूर्ण चंद्रा गुण सांद्रा राघवेंद्र चंद्रा गुण सांद्रा श्रीकर हरिय निराकरि सुवदृष्ट श्रीकर हरि
राघवेन्द्र चन्द्रा गुणसान्द्रा वरद गोपाल विठ्ठल वारिधिगे वरद गोपाल विठ्ठल वारिधिगे हरुष कोडुव हरि भकुत चकोरगे चन्द्रा गुणसान्द्रा राघवेन्द्र चन्द्रा गुणसान्द्रा सद्वैष्णव कुमुदके चन्द्रा सद्वैष्णव कुमुदके चन्द्रा चन्द्रा गुणसान्द्रा राघवेन्द्र चन्द्रा गुणसान्द्रा राघवेन्द्र चन्द्रा गुणसान्द्रा. திருமதி உமா அவர்களும் திருமதி சுபத்ரா அவர்களும் இந்த பாடலை மிக அருமையாக படிந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் அவர்கள் நமக்கு மேலும் மேலும் பாடல்களை பாடி நமக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாட்டுக்கோட பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். சந்திரா குணசாந்திரா ராகவேந்திர சத் வைஷ்ணவ குமுதக்கே சந்திரா குணசாந்திரா. அதாவது சந்திரனே நிறைவான குணங்களை உடையவ ராகவேந்திரரே, சந்திரனை போன்றவரே நிறைவான குணங்களை உடைய ராகவேந்திரரே, சத் வைஷ்ணவ குமுதக்கே, இந்த வைஷ்ணவ மதம் என்று சொல்லப்படுகிற இந்த துவைத்த மதம் என்று சொல்லப்படுகிற தத்துவவாதம் என்று சொல்லப்படுகிற அந்த துவைத்த மதம் இருக்கிறது இல்லையா, இதற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் குமுதம் போன்றவராம். அது குமுதத்துக்கு, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல இந்த சத் வைஷ்ணவ மதத்தை குமுதத்துக்கு உருவப்படுத்துகிறார்கள். சத் வைஷ்ணவ மதம் அல்லது தத்துவவாதம் என்கிற இந்த மதம் இருக்கிறது இல்லையா, மத்வாச்சாரியார் கொடுத்த இந்த கொள்கை இருக்கிறது, இந்த கொள்கை என்ற குமுதத்துக்கு ராகவேந்திரர் சந்திரனை போன்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடலில் நிறைய ஊமைகள் ஜாஸ்தி, ஊமேயம் சொல்கிறோம் இல்லையா, அது அதிகம். ஸோ இந்த மத்வ மதம் அப்படிங்கிற இந்த குமுதத்துக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் சந்திரனை போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குகிறார். இதுதான் முதல் இதுக்கு, அதாவது பல்லவிக்கான அர்த்தம். பாடலுடைய முதல் தருணத்துக்கு போவோம். ஸ்ரீ ரகுராம பாதாம்புஜ பிருங்க மாருத மத சுப வாரி நிதிக பூர்ண சந்திரா குண சாந்திரா. அதாவது அந்த ரகுராமன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய பாத கமலங்கள் போன்ற தாமரை போன்ற அவனுடைய பாதத்திற்கு எப்பொழுதுமே சுட்டி கொண்டிருக்கின்ற வண்டை போன்றவராம் ராகவேந்திரர். பாதாம்புஜ பிருங்கானாக்கா வண்டு. அந்த பாத அம்புஜம் பாத கமலம் இருக்கிறது இல்லையா, அந்த பாத கமலத்தையே சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற வண்டு போன்ற ராகவேந்திரரே, மாருத மத சுப வாரி நிதிக பூர்ண சந்திரரே அப்படின்றாரு. அதாவது மாருத மதா அப்படின்னாக்கா ஹனுமானால் ஏற்படுத்தப்பட்ட மதம்னு அர்த்தம். ஹனுமானுடைய அவதாரமான ஸ்ரீ மத்வரால் ஏற்படுத்தப்பட்ட மதம். மத்வ மதவே ஹனுமன மதவே மத்வ மதம், அவ்வளோதான். ஹனுமார் எந்த மதத்தை தோற்றுவாரோ அதுதான் மத்வ மதம். மத்வர் தோற்றுவிட்ட மதம் மத்வ மதம். அவர் ரெண்டு பேரும் ஒன்றே தான், அவருடைய அவதாரம் தான். ஸோ அந்த அப்படிங்கிற ஒரு பெரிய கடலுக்கு பூர்ணச்சந்திரனை போன்றவர் இந்த ராகவேந்திரர் அப்படின்னு வர்ணிக்கிறார். மாருத மத சுப வாரி நிதிகனாக்கா கடலை போன்ற அப்படின்னு, கடல்னு அர்த்தம். ஸோ அந்த மத்வரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மத்வ மதம் இருக்கிறது இல்லையா, தத்துவவாதம் சொல்லப்படுகிற மத்வ மதம் இருக்கிறது, அந்த மதமான அந்த கடலுக்கு பூர்ணச்சந்திரனை போன்றவர் இவர் அப்படின்னு வர்ணிக்கிறார். இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். ಶ್ರೀಕರ ಹರಿಯ ನಿರಾಕರಿಸುವ ದುಷ್ಟ ಭೀಕರ ಮಾಯಿಗಳ ಮುಖ ಕಮಲಕ್ಕೆ பூர்ணச்சந்திரனந்தே, பூர்ணச்சந்திர குணசாந்திர. அதாவது இந்த ஸ்ரீகர ஹரி இருக்கிறார் இல்லையா, அந்த அவருடைய மதத்தை நிராகரிப்பவர்களை நிராகக்கூடிய பயங்கரமான மாற்று மதங்களை சேர்ந்தவர்களை அப்படிங்கிறவரை என்ன பண்ணுறாருன்னா ஒரு தாமரைக்கு உருவப்படுத்துகிறார். இந்த விஷ்ணுவை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது விஷ்ணுவை நிராகரித்து இருக்கின்ற பயங்கரமான மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை ஒரு தாமரையாக உருவப்படுத்தி அந்த தாமரைக்கு சந்திரனை போன்றவர் அப்படின்றாரு. ஸோ தாமரைக்கு சந்திரன் என்ன ஆகும், தாமரை சந்திரன் வந்தால் சுருங்கி போயிடும். ஸோ அதுதான் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு அவர்களை ஒரு தாமரை மலராக உருவப்படுத்தி அவர்களுக்கு இவர் சந்திரனை போன்றவர் அப்படின்னு வர்ணிக்கிறார். இங்கே வந்து நெகட்டிவ் வருது. இதுதான் இந்த ஒரு சரணத்தோட, அதாவது
ஹரியை நிராகரிக்கக்கூடிய மாற்று மதத்தைச் சேர்ந்த தாமரை போன்றவர்களுக்கு இவர் வந்து ஒரு சந்திரனை போன்றவர். அவர்களை பார்த்து அவர்கள் மலர முடியாது, அவர்களை பார்த்து அவர்கள் சுருங்கி தான் வாடி தான் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது பாட்டுடைய கடைசி ஒரு சரணத்துக்கு வருவோம். இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அங்கிதமான வரத கோபால விட்டலனை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார். வரத கோபால விட்டலನ ವಾರಿದಿಗೆ ಹರುಷಪಡುವ ಹರಿಭಕ್ತ ಚಕೋರಕ್ಕೆ ಚಂದ್ರ குணசாந்திரா. அதாவது இந்த என்னுடைய இஷ்ட தெய்வமான வரதகோபாலனான ஸ்ரீ ஹரி இருக்கிறான் இல்லையா, அந்த ஹரி என்ற பெரிய கடலை கண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற பக்தர்களாகிய சக்கோர பறவைக்கு நீ சந்திரனை போன்றவன். என்ன பண்ணுறாரு, ஹரி பக்தர்களை இவர் வந்து சக்கோர பறவைக்கு உருவப்படுத்துகிறார். சக்கோர பறவை நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, சந்திர சக்கோராமாங்க. அது சந்திரனை பார்த்து மகிழக்கூடிய ஒரு பறவை. அது ஒரு மித்தலாஜிக்கல்மாங்க, ஒரு கற்பனை பறவைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பறவை என்ன பண்ணணும்னா நில ஒளியை உண்டு வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில. ஆனால் அந்த பறவைக்கு சந்திரனை கண்டால் மிகவும் பிடிக்கும், சந்தோஷம் அடையும். ஸோ என்ன பண்ணுறாரு, வரதகோபால விட்டலான ஸ்ரீ ஹரி இருக்கிறான் இல்லையா, அதை போன்ற கடல் போன்ற அந்த ஸ்ரீ ஹரியை அவனுடைய கண்டு சந்தோஷப்படுகின்ற ஹரி பக்தர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை ஒரு சக்கோர பறவைக்கு உருவப்படுத்தி அந்த சக்கோர பறவைக்கு சந்திரனை போன்றவனே அப்படின்னு சொல்லிட்டு பாடலை முடிக்கிறார். பாருங்க, இந்த பாடல் பூரா ஊமைகள் தான், உருவகம்தான். ஸோ ஒரு அருமையான வரதகோபால விட்டல் தாசர். அவருடைய இன்னொரு பேர் வந்து தாசப்ப தாசர்னு சொல்லுவாங்க அவரை. ஸோ தாசப்ப தாசர்னே சொல்லுவோம் நாம். அவருடைய இயற்பெயர் வந்து சுப்பண்ணான்னு பேர். அவர் எல்லாரும் கூப்பிட்டு இருந்த பேர் வந்து தாசப்ப தாசர்னு. ஸோ தாசப்ப தாசரின் ஒரு அருமையான உருவங்கள் நிரம்பிய ஊமைகள் நிரம்பிய ஒரு பாடலை இந்த ராகவேந்திர சப்தாகத்தில் கேட்டோம். அடுத்த வாரம் ஒரு ராகவேந்திர பாட்டை எடுத்துக்கலான்னு இருக்கோம். 2 வாட் போடணும்னு நினச்சோம். ஸோ அதனால் அடுத்த வாரம் ஒரு அருமையான இவர் ஷியாமசுந்தரதாசர் எழுதிய ஒரு பாடல் எடுத்துக்கலான்னு இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த ஒரு வாரமும் ராகவேந்திரரை துதித்து அவர் அருளை பெறுவீராக என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமः.